பசங்களா, நான் உங்கள் ஸ்ருதி மேம். அண்ட் இன்னைக்கு நம்ம லாஸ்ட் 10 வருஷத்தோடைய PYQ இந்த அனிமல் கிங்டம் சாப்டரோடு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஆல் த வே ஃப்ரம் 2016 until 2025 என்னெல்லாம் நமக்கு நீட்டில் இந்த அனிமல் கிங்டம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் இருக்கோ எல்லாமே நம்ம சூப்பராக சால்வ் பண்ண போகிறோம் பசங்களா. ஸோ இது எதுக்கு அப்படின்னா, நம்ம 10 வருஷம் அனலைஸ் பண்ணும்பொழுது கண்டிப்பாக இதோடைய ரெப்பிட்டேஷன் ஆஃப் கான்செப்ட்ஸ் நமக்கு 26 பேப்பர்லையும் நம்ம பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக ஆன்சர் பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குங்கிறத பேஸ் பண்ணி நீங்கள் ஃபர்தராக உங்களோட ப்ரிப்பரேஷனை பூஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இன்னும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ தட் என்டையராக நம்ம நீட் வரைக்கும் எல்லா வீடியோஸும் உங்களுக்காகவே கிராஃப்ட் பண்ணியிருக்கோம். அது எல்லாத்தையுமே நீங்கள் சூப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். சரியா பசங்களா? அண்ட் நம்ம ஜைலம்லேருந்து ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இது நீங்கள் இப்போ ஆரம்பித்து 6 monthsல நீங்கள் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான ஒரு டூலாக உங்களுக்கு இருக்கும் பசங்களா. டெஃபினட்டாக இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் ஆல்சோ நம்ம செஷன்ஸோட எல்லா PDFs எல்லா ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸும் உங்களுக்கு இந்த ஒரு வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் அந்த ஒரு QR ஸ்கேன் பண்ணி நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு எல்லா நோட்ஸுமே உங்கள் ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கும் ஃபார் யோர் ரிவிஷன். ஆல்ரைட், ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் ஆஃப் பசங்களா. ஸோ இது நீட் 2025ல் கேட்டிருக்கிற ஒரு கேள்வி. ஓகே, ஸோ இந்த கேள்வியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2 assertion reason. All vertebrates are chordate but all chordates are not vertebrates. ஸோ எஸ், இது ட்ரூ தான். ஏன் அப்படின்னு கேட்டால், வெர்டிபிரேட்டுன்னு சொல்லும்போது இந்த நோட்டோகார்ட் எம்ப்ரியானிக் ஸ்டேஜில் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறமா ஒரு வெர்டிபிரல் காலமாக ரீப்ளேஸ் ஆகிடும். ஆனால் இதே கார்டேட்டாவில் இருக்கிற இன்னும் ஒரு 2 சப்ஃபைலம்ஸ் இருக்குது இல்லையா, புரோட்டோகார்டேட்டா அண்ட் புரோட்டோகார்டேட்டா இல்லை மீன்ஸ் அதில் இருக்கக்கூடிய யூரோகார்டேட்டா அண்ட் செஃபிலோகார்டேட்டா, இவங்க 2 பேருக்குமே அந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷனே கிடையாது. ஓகே, ஸோ அதனால் மெம்பர்ஸ் ஆஃப் சப்ஃபைலம் வெர்டிபிரேட்டா நோட்டோகார்ட் எம்ப்ரியானிக் பீரியடில் மட்டும் இருந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணுறதுனால தான் அவங்க வெர்டிபிரேட்டா. பட் எல்லா கார்டேட்ஸும் வெர்டிபிரேட்டாவான்னு கேட்டால் கிடையாது. அப்படிங்கிறதுனால இதுவும் கரெக்டான ஆன்சர். ஸோ தேர்ஃபோர் ரெண்டுமே ட்ரூ அண்ட் இதோட கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் தான் அது. ஸோ மேம் எப்படி கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், whenever I say அதனால் ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது அதனாலன்னு சொல்லும்போதோ இல்லை எப்படின்னு கேட்கும்போதோ இதனால அப்படின்ற ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இது கரெக்டாக இருந்தது, இட் மேக் சென்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக யூ கேன் கோ வித் தட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் 2 வில் பி த ரைட் ஆன்சர். தென் லிவிங் மெம்பர்ஸ் ஆஃப் கிளாஸ் சைக்ளோஸ்டோமாட்டா ஆர் வாட்? ஸோ இது அகெயின் 25 பேப்பரில் கேட்டிருக்காங்க. ஸ்ட்ரெயிட் ஃப்ரம் யோர் டெக்ஸ்ட் புக் பசங்களா. தே ஆர் எக்டோபாரசைட்ஸ் ஆன் சம் ஃபிஷஸ். ஓகே, ஸோ ஆப்ஷன் 1 வில் பி த ரைட் ஆன்சர். Then role of water vascular system in echinoderms. So இது 25லேயே இருக்கக்கூடிய 3வது கேள்வி. ஓகே, ஸோ யூ கேன் see that சமீப காலத்தில் அனிமல் கிங்டம்க்கு நிறையாவே வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ ஹியர் if you see எக்கைனோடர்மேட்டால எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டமே கிடையாது. ஓகே, அண்ட் மோர் ஓவர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு டைஜஷனுக்காக வேண்டி அவங்க யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஓகே, ஸோ அவங்க ரெஸ்பிரேஷனுக்கு, லோகோமோஷனுக்கு அண்ட் ஃபுட்டை டிரான்ஸ்போர்ட் பண்ணி கேப்சர் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால A and C மட்டும்தான் கரெக்ட் பசங்களா. ஆப்ஷன் 3 வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் 2025லேயே இன்னொரு கேள்வி. ஸோ யூ see 4 questions have appeared from 25 itself. ஸோ ஃபர்ஸ்ட்லி அவங்க ஒரு புது ஸ்பீஷீஸ் கண்டுபிடிக்கும் பொழுது ஹிஸ்டாலஜியில் ஒரு கேவிட்டியை அப்சர்வ் பண்ணாங்க. ஸோ கேவிட்டின்னு சொல்லும்பொழுது இது என்ன, இது சீலோமை பற்றி பேசுகிறாங்க. ஸோ இந்த கேவிட்டி மீசோடர்மல் ப்ரெசன்ஸ் ஆஃப் மீசோடர்மல் டிஷ்யூ பாடி வால் கிட்ட இருந்தது. ஆனால் இன்னொரு எலிமெண்ட்ரி கெனால் பக்கத்தில் அது இல்லை அப்படிங்கிறத பார்த்தாங்க. ஸோ அப்போ ஒரு இடத்துல இருக்குது ஆனால் இல்லை, இருக்குது வரும் ஆனால் வராதுன்ற மாதிரி எங்கேயோ இடத்துல இருக்குது ஆனால் அதுக்கப்புறமா இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஒரு பர்டிகுலர் சீலோம் கண்டிப்பாக சியூடோசிலோமேட்டாக தான் இருக்கணும். ஓகே, ஸோ அதனால் ஏ சிலோமேட்னா எந்த கேவிட்டியுமே கிடையாது. whereas ஃபுல் சிலோமேட்னா ப்ராப்பரான கேவிட்டி இருக்குது. ஸோ ஒரு இடத்துல இருக்குது ஆனால் இல்லை அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக சூடோசிலோமேட். ஆப்ஷன் 3 வில் பி த ரைட் ஆன்சர். Now moving on to 2024ல அப்பியர் ஆன கேள்வி, ஒரு மேட்ச் த ஃபாலோவிங். ஸோ கிளியராக நமக்கு அந்த ஃபைலம் அண்ட் ஃபைலமுடைய எக்ஸாம்பிள் ஆர் அதோடைய ஃபீச்சர் அதை பிரேஸ் பண்ணி தான் கேட்டிருக்காங்க. ஸோ ப்ளூரோபிராக்கியா இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் டீனோஃபோராங்கிறதுனால A2 வில் பி த ரைட் ஆன்சர். ரேடியோலா இஸ் ராஸ்பிங் ஆர்கன் ஃபார் ஃபீடிங். எதில்? மொலஸ்கால.
ஸோ ரேடியுலாக்கு B1. தென் ஸ்டோமோகார்டு வந்து ஹெமிகார்டேட்டாவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபீச்சர். ஏர் பிளாடர் வந்து போனி ஃபிஷஸான ஆஸ்டிக்தீஸ்க்கு தான் இருக்குது. ஸோ கிளியர்லி A2, B1, C4 and D3 option 2 will be the right answer. Okay. Then annelids are true coelomates. ஆமாம். Poriferans are pseudo-coelomates கிடையாது, they are acoelomates. ஸோ இது தப்பு. ஆஸ்கெல்மென்த் தான் அனிமல் கிங்டம்லேயே இருக்கக்கூடிய ஒரே சூடோசிலோமேட்டான ஒரு ஃபைலம். ஸோ அதனால் இதுவும் தப்பு. பிளாட்டி ஹெல்மென்த் ஆர் சூடோசிலோமேட் அகெயின் கிடையாது, அவங்க ஏசிலோமேட்ஸ். ஓகே, பிளாட்டி ஹெல்மென்த் வரைக்குமே ஏசிலோமேட், ஆஸ்கெல்மென்த் மட்டும் சூடோசிலோமேட், அண்ட் அதுக்கப்புறம் இருக்கவங்க எல்லாருமே ட்ரூ ஸ்டீலோமேட். ஸோ இதில் எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் கரெக்ட்? கிளியர்லி ஏ மட்டும் தான் நமக்கு கரெக்டான ஒரு ஆன்சர். கரெக்டா? தென் சிம்பிளாக அதோடைய scientific names and அதோடைய common names. Okay, so clear-ஆக இருக்குது. Pterophyllum வந்து is angel fish பசங்களா. So A3 will be the answer. Myxine is a hagfish. So B1. Then Pristis அப்படிங்கிறது sawfish. So C2. Exocetus இங்கிறது flying fish. So D4. இதிலிருந்து option 2 is the right answer அப்படின்னு தெரியுது. So simple example name அவ்வளோ மட்டும் தெரிஞ்சாலே you will be able to answer this particular question. Okay, then if you see the following statements about non-chordates. So chordates நம்ம எடுக்கும் பொழுது we do not punch people. pharynx வந்து chordateல இருக்கு, இவங்களுக்கு கிடையாது. notochord is absent is correct. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் டார்சலாக இருக்கிறது வந்து கார்டேட்டோட ஃபீச்சர், ஸோ அது தப்பு. ஹார்ட் வந்து இஸ் டார்சல், கார்டேட்டுக்கு வென்ட்ரல், ஸோ திஸ் இஸ் கரெக்ட். போஸ்ட் ஆனல் டெயில் வந்து இஸ் ஆப்சென்ட், ஸோ திஸ் இஸ் கரெக்ட். ஸோ பி, டி அண்ட் இ மட்டும்தான் கரெக்ட். ஆப்ஷன் 3 வில் பி த ரைட் ஆன்சர். கிளியர் எவ்ரிபடி? ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1, 2, 3, 4, 5வது கொஸ்டின் இது நம்ம 2024 மட்டுமே பேஸ் பண்ணிங்கன்னா. So you can see how much of a weightage is there in this particular chapter. Okay, now 23 moving on. Radial symmetry is not found in the adults. எந்த அடல்ட்டுக்கு ரேடியல் சிமெட்ரி கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க சீலன்ட்ரேட்டா டீனோஃபோராக்கு எனிவே ரேடியல் சிமெட்ரி தான். எக்கேனோடர்மேட்டாலையும் அடல்ட்டுக்கு ரேடியல் சிமெட்ரி தான். ஹெமிகார்டேட்டாக்கு மட்டும்தான் பைலேட்ரல் அப்படிங்கிறதுனால ஆப்ஷன் 1 will be the right answer. Then correct statement with respect to chordates என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா again we do not punch people அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா chordatesக்கு nerve cord வந்து mid dorsal solid and double கிடையாது, single and hollow. ஸோ அதனால இது தப்பு. க்ளோஸ் சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்குது, pharyngeal gill slits இருக்குது, டார்சல் ஹார்ட் கிடையாது, வென்ட்ரலான ஹார்ட், ட்ரிப்ளோபிளாஸ்டிக் ஆனால் சூடோசிலோமேட் கிடையாது, தே ஆர் யூசிலோமேட்ஸ், கம்ப்ளீட் சிலோமேட்டான அனிமல்ஸ். ஓகே, ஸோ அதனால் இதுவும் தப்பு. ஸோ எனக்கு வந்து பி அண்ட் சி மட்டும்தான் இங்கே கரெக்ட் ஆன்சர் அப்படிங்கிறதுனால ஆப்ஷன் 1 வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, தென் யூனிக்கான ஒரு மெமேலியன் கேரக்டரிஸ்டிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டிம்பானிக் மெம்பரின் கிடையாது, ப்ராப்பரான இந்த எக்ஸ்டர்னல் இயர் இந்த பின்னா அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் இருக்குது. நம்ம ஸ்கல் மோனோகாண்டாயிலிக் கிடையாது, டைகாண்டாயிலிக். ஸோ 2 ஸ்ட்ரக்சர்ஸ் மூலிமா லொச்சக் அப்படின்னு அது வந்து அட்டாச் ஆகிருக்கும். அண்ட் தென் கம்மிங் டு இன்டைரக்ட் டெவலப்மெண்ட் கிடையாது, நம்ம டைரெக்டாக நம்ம யங் ஒன்ஸ் வந்து லார்வல் ஸ்டேஜ் இல்லாமல் டெவலப் ஆகிறாங்க. ஸோ அதனால வந்து ஹேர், பின்னா, மேமரி கிளாண்ட் இது எல்லாமே இருக்கிறதுனால ஆப்ஷன் 1 வில் பி த ரைட் ஆன்சர். நைட்ரஜனஸ் வேஸ்ட் வந்து பெல்லட் ஆகவோ பேஸ்ட் ஆகவோ அப்படின்னு சொல்லும்போது யூரிக் ஆசிடை பற்றி பேசுகிறோம். ஓகே, ஸோ இது வந்து இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷனில் நம்ம இதை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளியர்லி வந்து we can see it in birds, தென் அது தவிர ரெப்டைல்ஸ். ஓகே, ஸோ இங்கே வந்து salamandra is an amphibian, hippocampus is a fish, ornithorhynchus is a mammal. இது ஒன்று தான் வந்து is an ave அப்படிங்கிறதுனால ஆப்ஷன் 3 will be the right answer. Okay, now which of the following animals digestive tractல additional crop and gizzard இருக்குது? இது avesல இருக்குது. ஸோ avesோட ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு புஃபோங்கிறது ஒரு ஆம்ஃபிபியன், பெலனாப்டராங்கிறது மேமல், காட்லாங்கிறது ஃபிஷ்ஷு. ஓகே, தென் கமீலியானுங்கிறது அகெயின் ஒரு ரெப்டைல். ஓகே, ஸோ அதனால் வந்து அல்டிமேட்லி பாவோஸ், டக்கிலா, கார்வஸ் மட்டும்தான் ஏவ்ஸோடைய எக்ஸாம்பிளுங்கிறதுனால ஆப்ஷன் 3 வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, தென் விச் ஆஃப் த ஃபாலோவிங் அனிமல்ஸில்
இதுதான் இப்போ சால்வ் பண்ணோம். தென் ஒரு அசர்ஷன் ரீசன் திருப்பியும் பாருங்க 2022ல் இதே கேள்வியே கேட்டிருக்காங்க. ஆல் வெர்டிபிரேட்ஸ் ஆர் கார்டேட்ஸ் பட் ஆல் கார்டேட்ஸ் ஆர் நாட் வெர்டிபிரேட்ஸ். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, ஏன்னா notochord is replaced by vertebral column in the adult vertebrates, which is correct. Okay, but if you see here, yes, அவங்க வந்து ரீப்ளேஸ் பண்ணுவாங்கங்கிறது கரெக்ட். பட் த பாயிண்ட் இஸ் எம்ப்ரியானிக் ஸ்டேஜ்க்கு அப்புறமா அவங்களுக்கு நோட்டோகார்ட் கண்டினியூ ஆகாது. அண்ட் ஆல்சோ செஃபிலோகார்டேட்டா அண்ட் யூரோகார்டேட்டாவில் இந்த ஒரு ஃபீச்சர் இல்லை. அப்படிங்கிறதுனால தான் கார்டேட்டாக்குள்ளே நம்ம எல்லா வேர்டிபிரேட்டாவையும் வச்சுக்கலாம், பட் எல்லா வேர்டிபிரேட்டாவும் கார்டேட்டாவன்னு கேட்டால் கிடையாது. ஸோ ரெண்டுமே கரெக்டாக இருந்தாலும் ரீசன் கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் இல்லாததுனால ஆப்ஷன் 1 will be the right answer. Clear everybody? Then 2021ல கேட்ட ஒரு கேள்வி மெட்டாஜெனசிஸ் ஹெல்மென்ட்ல பார்க்கலாம். மெட்டாஜெனசிஸ்ன்னு சொல்லும் போது ஆல்டரேஷன் ஆஃப் ஜெனரேஷன். ஸோ இது வந்து நம்ம சீலண்டரேட்டாவுடைய ஸ்டாரான ஒரு ஃபீச்சர். ஸோ இது வந்து தப்பு. Okay, then echinodermata triploblastic coelomate is correct. Roundwormsக்கு organ system level of organization வந்தாச்சு ask helminthக்கு, which is correct. comb plate stenophore digestion கிடையாது, locomotionக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது வந்து தப்பு. water vascular system வந்து is a characteristic of echinodermata is correct. So B, C and E மட்டும்தான் correct. Option 3 will be the right option here. Okay, then இதுவும் 2021ல் கேட்டிருக்காங்க. மெட்டாமெரிசம் அப்படிங்கிறது செக்மெண்டேஷன் இல்லையா? ஸோ இது யாரோடைய ஸ்டார் ஃபீச்சர்? ஆனலிட்ஸோடைய ஸ்டார் ஃபீச்சர். கெனால் சிஸ்டம் அப்படிங்கிறது பாரிஃபெராவோடது, வாட்டர் கெனால் சிஸ்டம். கோம் பிளேட்ஸுங்கிறது டீனோஃபோராவோடது. ஸோ A3B4 கோம் பிளேட்ஸ் வந்து C2 and D nidoplast வந்து சீலண்ட்ரேட்டா D1. option 2 will be the right answer. ஸோ சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா பசங்களா நமக்கு அதோட ஸ்டார் ஃபீச்சர் அண்ட் எந்த ஒரு ஃபைலம்னு தெரிஞ்சாலே இந்த ஒரு கொஸ்டின் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, நான் இஃப் யூ சி ஹியர் சிம்பிளாக என்னுடைய சயின்டிஃபிக் நேம் காமன் நேம் திருப்பியும் 2021ல் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி ஒரு கேள்வி. ஸோ Physalia is the Portuguese man of war. A2. Limulus is the living fossil or the king crab. So B3. Ankylostoma hookworm, pink tadaங்கிறது pearl oyster. So yet again option 2 will be the கரெக்டான ஒரு ஆன்சர். ஓகே, ஸோ அகெயின் இது 2021ல் இருக்கிற 4வது கேள்வி. ஓகே, ஸோ கண்டிப்பாக ரொம்ப ஹை வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய சாப்டர் இது, மிஸ் பண்ணிடாதீங்க பசங்களா. ஸோ which one of the following bears hollow and pneumatic bones? Aves. ஸோ ஏவ்ஸோடைய ஒரு எக்ஸாம்பிள் என்ன? இங்கே இருக்கிறதுலையே நியோஃப்ரான் தான் இஸ் அ வல்ச்சர் இல்லையா? ஸோ அதனால் ஆப்ஷன் 4 will be the right answer. ஓகே, நான் 2020ல் கேட்ட கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் த காலம்ஸ் அண்ட் செலக்ட் த கரெக்ட் ஆப்ஷன். ஓகே, ஸோ இங்கே ஏர் பிளாடருங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனி போனி ஃபிஷ் கண்ணை மூடிட்டு நீங்கள் ஏர் பிளாடர் சொல்லிடலாம், அதுலேயே நமக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. பட் நெவர்தலெஸ் பாய்சன் ஸ்டிங் அப்படிங்கிறது நம்ம ட்ரைகானில் இருக்குது. ஓகே, விச் இஸ் ஸ்டிங் ரே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தென் ஹெட்டரோ சர்க்கிள் கார்டல் ஃபின். நான் ஹெட்டரோ சர்க்கிள் அப்படின்னா வந்து இட் இஸ் நாட் யூனிஃபார்ம். ஸோ கொஞ்சம் யூனிஃபார்மாக இல்லாத இந்த மாதிரி டெயில் ஃபின் வந்து நம்ம யார்கிட்ட பார்க்கலாம் அப்படின்னா நம்ம ஆக்சுவலாக வந்து கான்ட்ரிக்டீஸ்ட்டை பார்க்கலாம். அண்ட் 6 to 15 pairs of gill slits வந்து சைக்ளோஸ்டோமாட்டாவில் பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் 2 will be the right option here. Okay, then moving on, bilateral symmetry and acoelomate. acoelomate ஆனால் bilateral symmetry அப்படின்னா clearly platy helminth மட்டும்தான் பசங்களா நம்ம entire animal kingdomலயே பார்க்கலாம். So option 3 will be the right answer. 3 is the correct answer. Now 2020லயே இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க. Which of the following statements is true for the phylum Chordata? So again கார்டேட்டா பார்க்கும்பொழுது யூரோ கார்டேட்டா அப்படின்னா ஹெட் டு டெயில் கிடையாது, செஃபிலோ கார்டேட்டாக்கு தான் ஹெட் டு டெயில் இருக்கும். யூரோ கார்டேட்டாக்கு டெயிலில் மட்டும் ரால்வல் ஸ்டேஜில் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஏ வந்து தப்பு. வெர்டிபிரேட்டால நோட்டோகார்டு வந்து எம்ப்ரியானிக் பீரியடில் மட்டும்தான் இருக்குங்கிறது இஸ் கரெக்ட். அண்ட் அதுக்கப்புறமா வெர்டிபிரல் காலம் வந்து ரீப்ளேஸ் ஆகிடும் அவங்க பாடியில். ஸோ அதனால திஸ் இஸ் correct. Central nervous system, dorsal and hollow is correct. Chordata is divided into hemichordata கிடையாது, vertebrata, tunicata and the cephalochordata. ஸோ அதனால இதுவும் தப்பு. ஓகே, ஸோ அல்டிமேட்லி நமக்கு B and C மட்டும்தான் பசங்களா கரெக்ட். ஸோ ஆப்ஷன் 1 will be the right answer. ஓகே, தென் 2020லயே இன்னொரு கேள்வி.
gregarious ஆன பெஸ்ட் அப்படின்னா கண்ணை மூடிட்டு யூ கேன் சே லோகஸ்டா. ஸோ A4 அதுலேயே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ரேடியல் சிமெட்ரியான அடல்டனா பைலேட்ரலான லார்வா அப்படின்னா அது வந்து எக்கைனோடெர்மேட்டா. ஸோ எக்கைனோடெர்மேட்டான்னு சொல்லும்போது ஆஸ்டீரியாஸ் ஆப்ஷன் 1. அண்ட் தென் புக் லங்ஸ் அப்படிங்கிறது ஸ்கார்பியனில் பார்க்கலாம். பயோலியூமினசன்ஸ் டீனோஃபோரால் இருக்கிற டீனோபிளானால நம்ம பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் 3 will be the right answer here. Alright, then moving on, 2019 கேட்ட ஒரு கேள்வி, ஆர்கன் சிஸ்டம் லெவல் அப்படின்னா என்ன? கிளியராக வந்து we can see that நம்ம annelida ஆஸ்கெல்மென்ட்லேருந்து மேலே எல்லாருமே ஆர்கன் சிஸ்டம். பைலேட்ரல் சிமெட்ரி அப்படின்னாலும் எல்லாருமே அதில் வந்துருவாங்க. ட்ரூ சீலோமேட்ஸ் வித் செக்மெண்டேஷன் அப்படின்னா என்டையர் அனிமல் கிங்டமில் annelida, ஆர்த்ரோபோடா அண்ட் கார்டேட்டா இது மட்டும்தான் செக்மெண்டேஷன் இருக்கக்கூடிய 3 ஃபைலம்ஸ். ஸோ அது அப்படியே இங்கே இருக்குது. இஃப் யூ சி annelida, arthropoda, chordata, option 1 will be the right answer. Okay, now which of the following organisms and அவங்களுடைய respective characters பார்த்தீங்க அப்படின்னா, பைலா is a mollusk. ஸோ மோலாஸ்கில் ரேடியூலாங்கிறது இருக்கும். A3 will be the right answer. பாம்பிக்ஸுங்கிறது ஒரு ஆர்த்ரோபோடா. ஆர்த்ரோபோடாக்கு மால்ஃபிஜியன் டுபியூல் இருக்கும். ஸோ B4. ஓகே, பிளியூரோபிராக்கியாங்கிறது ஒரு டீனோஃபோர். ஓகே, டீனோஃபோரில் கோம்ப்ளேட் இருக்கும். ஸோ C2. டீனியாங்கிறது ஒரு பிளாட்டியல்மேத், அவங்களுக்கு ஃப்ளேம் செல்ஸ் இருக்கும். ஸோ D1 ஆப்ஷன் 2 will be the right answer. Alright, now identify the group of animals that have crop and gizzard in their digestive system. Simply it is an apes. ஸோ டைரெக்டாக 2018 கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 4 will be the right answer. நான் இதில் எது வந்து ஒரு ஹோமியோதேர்ம் இல்லை. ஸோ என்டையர் அனிமல் கிங்டம்லேயே ஏவ்ஸ் அண்ட் மேமல்ஸ் மட்டும்தான் ஹோமியோதேர்ம்ஸ். ஓகே, ஸோ இங்கே மார்க்கோபஸ்ங்கிறது ஒரு மேமல், கீலோன் சிட்டாக்யுலாங்கிறது ஒரு ஏவ், கேமிலஸ்ங்கிறது ஒரு மேமல், கீலோன் மட்டும்தான் ஒரு ரெப்டைல் அப்படிங்கிறதுனால இது ஒன்று தான் ஹோமியோதேர்ம் இல்லை. ஆப்ஷன் 2 will be the right answer. ஓகே, now எந்த ஒரு ஃபாலோவிங் அனிமல் வந்து மெட்டமார்ஃபசிஸ் அண்டர்கோ பண்ணாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ மெட்டமார்ஃபசிஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது we are talking about the larval stage. ஓகே, ஸோ அப்படின்னா டைரெக்டான டெவலப்மெண்ட் யார்கிட்ட இருக்குங்கிறது தான் நம்மளோட கேள்வி பசங்களா. ஸோ கிளியர்லி annelidaல வந்து போத் டைரெக்ட் அண்ட் இன்டைரக்ட் டெவலப்மெண்ட் உண்டு. அண்ட் அந்த வகையில் earthwormக்கு வந்து டைரெக்டான டெவலப்மெண்ட் உண்டுங்கிறதுனால அதுதான் மெட்டமார்ஃபசிஸ் அண்டர்கோ பண்ணாது. ஸோ ஆப்ஷன் 1 will be the answer. தென் பாரிஃபெரன்ஸுக்கு வந்து ஒரு லைன் ஃப்ளாஜிலேட்டட் செல்ஸ் இருக்குது ஸ்பான்ஜோசீலில், அது பேர் என்னன்னு நீட் 2017 கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒரு செல் வந்து கிளியர்லி இஸ் கால்ட் கோஆனோசைட்ஸ் அப்படிங்கிறதுனால ஆப்ஷன் 4 will be straight forward the right answer. Then select the mismatch. இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, if you see here, ஓகே, ஸோ ஈக்விசீட்டம், பைனஸ், சைக்கஸ், சால்வினியா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பைனஸ் இஸ் டயோஈஷியஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பசங்களா. ஸோ ஐ நோ இட் இஸ் நாட் அனிமல் கிங்டம் என்டையர்லி, பட் தென் ஜஸ்ட் ரிமெம்பர் தட் பைனஸ் இஸ் டயோஈஷியஸ் அப்படிங்கிறது தான் இங்கே தப்பான ஆன்சர். பைனஸ் இஸ் ஆக்சுவலி மோனோஈஷியஸ். ஓகே, ஸோ அதனால ஆப்ஷன் 2 will be the right answer. தென் இங்கே வந்து ஹெமிகார்டேட்ஸ் ஷேர் வித் கார்டேட்ஸ் என்ன ஷேர் பண்ணுறாங்க? pharyngeal gill slits அல்லது ஓகே. ஸோ இஃப் யூ see here பசங்களா, ஃபர்ஸ்ட்லி வந்து இந்த ஒரு ஹெமிகார்டேட்டுக்கு எல்லாமே ஓரளவுக்கு கார்டேட்டா மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் தான் அதை வந்து கார்டேட்டாக்குள்ளே வச்சுருந்தாங்க. பட் அது ஒரு நோட்டோகார்ட் இல்லைங்கிற ஒரு ஃபீச்சர்னால தான் அதை தூக்கி வெளியே தனியாக ஹெமிகார்டேட்டுன்னு வச்சுட்டாங்க. சரியா? ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது அவங்களுக்கு ஃபேரிங்ஸ் வித் கில் ஸ்லிட்ஸ் இருக்குது. டார்சலான ஐ மீன் ஒரு நர்வ் கார்டு வந்து நமக்கு கார்டேட்டாவில் கிடையாது. ஸோ இது கிடையாது, இது கிடையாது. வித்தவுட் கில் ஸ்லிட்டான்னு பார்த்தா வித் கில் ஸ்லிட்ஸ் அவங்கள்ட்ட இருக்குது. பட் அது வந்து நமக்கு பட் அது வந்து அந்த ஸ்டோமோகார்ட்னால தான் அதை வந்து கோர்டேட்டாவில் வைக்கலை. ஸோ அதனால ஆப்ஷன் 4 will be the right answer. நான் எது வந்து காம்பினேஷன் ஆஃப் அக்வேட்டிக் மேமல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரைகான் ஒரு மேமல் கிடையாது, ஷார்க் ஒரு மேமல் கிடையாது. ஸோ அதனால வேல்ஸ், டால்ஃபின்ஸ் அண்ட் சீல்ஸ் ஆப்ஷன் 4 will be the right answer. ஓகே, நான் எது வந்து ரெப்ரசன்ட்ஸ் த ஆர்டர் ஆஃப் அ ஹார்ஸ்? ஓகே, ஸோ ஹார்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஓகே மேம் இது சிலபஸில் இல்லையே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். சிம்பிள் பசங்களா, ஹார்ஸோட நேம் என்ன? இக்கஸ். இக்கஸ் தான் ஹார்ஸ். இது உங்களுக்கு தெரியும் இல்லையா எக்ஸாம்பிள்ஸ்லேருந்து. ஸோ இக்வஸ் அப்படின்னா இக்கிடே. ஆப்ஷன்
2 அப்படின்னு நானும் மார்க் பண்ணியிருப்பேன். ஓகே, பெரிசோடக்டைலா இது வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் த சிலபஸ் பிகாஸ் 2017 கேட்ட ஒரு கேள்வி பசங்களா. நானாக இருந்தால் நானும் ஈக்விடியை தான் போட்டிருப்பேன், பட் அது தப்பான ஆன்சர். ஸோ பெரிசோடக்டைலாங்கிறது தான் கரெக்ட். பட் இனிமேல் இந்த வருஷத்தில் நீங்கள் 26 பேப்பரில் இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க பிகாஸ் இது வந்து நம்ம சிலபஸில் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். கிளியர் கட்டாக என்சிஆர்டி தான் நம்மளோட சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டதுனால இந்த ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு தேவையே இல்லை பசங்களா. சரியா? Now which of the following features is not there in arthropoda? 2016 கேட்டிருக்காங்க. ஸோ which is not there in arthropoda அப்படின்னா parapodia அப்படிங்கிறது வந்து is a aquatic annelidsக்கு இருக்கக்கூடிய ஸ்பெஷல் appendage. இது ஆர்த்ரோபோடாவில் கிடையாது. ஸோ ஆப்ஷன் 3 will be the right answer. சரியா? Now 2016 கேட்ட இன்னொரு கேள்வி, which holds true for the corresponding animals? கான்ட்ரிக்டீஸில் கார்ட்லேஜினஸ் எண்டோஸ்கெலிட்டன், மெமேலியாவில் விவிபேரஸ் எல்லாரும் சொல்ல முடியாது, ஆல்வேஸ் ஹோல்ட்ஸ் ட்ரூல இல்லை, நமக்கு எக்ஸெப்ஷன்ஸ் இருக்குது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பிளாட்டிபஸ் ஆர் ஆர்னித்தோரிங்கஸ்ங்கிறது எக்லேயிங். நான் கார்டேட்டா அப்படிங்கிறதுக்கு ஜா இருக்குங்கிற அவசியம் கிடையாது பிகாஸ் சைக்ளோஸ்டொமாட்டாக்கே கிடையாது. அது போக நம்மளோட மிச்ச யூரோகார்டேட்டா செஃபலோகார்டேட்டா அவங்க யாருக்குமே கிடையாது. ஸோ அதனால் அது இல்லை. ரெப்டீலியாவுக்கு வந்து 3 சேம்பர்ட் ஹார்ட் இருந்தாலும் crocodile வந்து 4 சேம்பர்ஸ் உண்டு. ஸோ அதனால ஆப்ஷன் 1 மட்டும்தான் எப்பவுமே ட்ரூ. ஸோ தட் வில் பி த கரெக்ட் ஆன்சர். ஓகே, நவ் கம்மிங் டு எந்த ஒரு கேரக்டரிஸ்டிக் வந்து இஸ் நாட் ஷேர்ட் பை பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸ். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வார்ம் பிளட்டட் கண்டிப்பாக பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸ் 2 பேருக்குமே உண்டு. ப்ரீதிங் யூஸிங் லங்ஸ் அண்ட் ஆசிஃபைட் எண்டோஸ்கெலிட்டன் 2 பேருக்குமே உண்டு. ஆனால் விவிபேரிட்டி வந்து ஓன்லி மேமல்ஸ் மட்டும்தான் பண்ணுவாங்க. பேர்ட்ஸ் வந்து ஆர் ஸ்டில் ஓவிபேரஸ், தே லே எக்ஸ். ஸோ அதனால கிளியர்லி ஆப்ஷன் 3 வில் பி த ரைட் ஆன்சர். ஸோ இதில் மொத்தமாக ஆனிமல் கிங்டமில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பசங்களா 2017 அந்த ஒரே ஒரு கேள்வியை தவிர உங்களுக்கு வேறு எந்த கேள்வியுமே அவுட் ஆஃப் சிலபஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ வெரி வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இஃப் யூ நோ யோர் கான்டென்ட், அதாவது நம்ம எக்ஸாம்பிள்ஸ், ஒவ்வொரு ஃபைலமுடைய ஸ்டார் ஃபீச்சர்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருந்தது அப்படின்னா தெர் இஸ் நோ வே யூ வில் கோ ராங் இன் எனி ஆஃப் தீஸ் கொஸ்டின்ஸ் பசங்களா. ஸோ கிளியராக அனிமல் கிங்டம்க்கு நிறைய வெயிட்டேஜ் கொடுங்க பிகாஸ் கிட்டத்தட்ட லாஸ்ட் 10 வருஷத்தில் ஆல்மோஸ்ட் 35 கேள்வி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஆவரேஜாக 3லேருந்து 4 கேள்விகள் வந்து ஒவ்வொரு வருஷமும் நம்ம பார்க்குறோம். that is a lot of weightage in your paper. So definitely இதை கன்சிடர் பண்ணுங்க and definitely do practice for your NEET 2026. okay, so நீங்கள் இப்போ ஆரம்பிச்சோம் 6 monthsல உங்கள் சிலபஸ் முடிக்கிறதுக்கு தான் நம்ம ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச் இருக்குது. ஸோ நீங்கள் நம்ம நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது நம்ம கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி சென்டர்ஸை விசிட் பண்ணியோ டெஃபினட்டாக வந்து நீங்கள் நம்ம ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் இந்த பிடிஎஃப் மட்டும் இல்லாமல் எல்லா செஷன்ஸோட பிடிஎஃப்பும் நமக்கு இந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் அவைலபிளாக இருக்கும் பசங்களா. மறக்காமல் ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஐ ஹோப் திஸ் வாஸ் யூஸ்ஃபுல் டு யூ பசங்களா. அடுத்த வீடியோவில் சீக்கிரமே சந்திக்கிறேன். ஆல் தி பெஸ்ட்.